வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். காசாவில் உள்ள இஸ்ரேல் ராணுவத்தினர் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைந்தால் உயிர் பிச்சை வழங்க தயார். ஹமாஸ் வெளியிட்ட புதிய அறிவிப்பால் பரபரப்பு. பலமுறை நடந்த போரால் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட இஸ்ரேல் கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் செலவு. அமெரிக்கா ஏற்படுத்திய சேதத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இஸ்ரேலுக்கும் உரிய தண்டனை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் ஈரானே அந்த தண்டனையை வழங்கும் என அறிவித்துள்ள IRGC. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காசாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தினர் சரணடைந்தால் மட்டுமே அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு என்று ஹமாஸ் புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. காசாவில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினருக்கு அல் கசாம் படை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில், நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பான இடத்தில் இருந்தாலும் நிச்சயம் எங்கள் வீரர்கள் உங்களை அடைவார்கள். அப்போது அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு உங்களை உயிரை இழக்க வேண்டாம். காரணம், எங்கள் வீரர்கள் உங்களை கொல்ல வரமாட்டார்கள், கைது செய்யவே வருவார்கள். அப்போது நீங்கள் களத்தில் கடைபிடிக்கப்படும் நடவடிக்கைகளை கடைபிடியுங்கள். உதாரணமாக, உங்கள் ஆயுதங்களை தாழ்த்தி மண்டியிட்டு சரணடையுங்கள். உங்களை கைதிகளாக பிடித்து செல்வார்கள். நிச்சயம் எங்கள் உயிர் உள்ளவரை உங்களை பாதுகாப்போம். பிறகு உங்களை இஸ்ரேல் அரசிடமே ஒப்படைப்போம். எனவே இந்த நடைமுறைகளை கடைபிடியுங்கள் என்று அல் கசாம் பிரிவு தெரிவித்துள்ளது. போர் வெறியாலும் போராளி குழுக்களின் பதிலடியாலும் ராணுவத்திற்கு அதிகமான நிதியை ஒதுக்கி தற்போது பிச்சைக்கார நாடாக இஸ்ரேல் மாறி வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. காசா, லெபனான், ஈரான், ஈராக், யமன், தற்போது சிரியா என பல முனைகளில் தனது போர் வெறியை கட்டவிட்டு வருகிறது இஸ்ரேல். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் அடியாளாக இருந்து வருவதால் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து நிதி ஆயுதங்களையும் இவர்கள் வழங்கி வருகின்றனர். அதே நேரம் ஈரான் கொடுத்த கடினமான பதிலடி, காசா, லெபனான், யமன் போராளி குழுக்கள் கொடுத்த சம்மட்டிய அடி என தற்போது பொருளாதாரம், ஆயுதம் என பல பற்றாக்குறையை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்து வருகிறது. இது குறித்து வெளியான தகவல்களை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு பாதுகாப்பு பட்ஜெட்டிற்காக இஸ்ரேல் 32.7 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை ஒதுக்கியுள்ளது. தற்போது அது போதாது என்று கூடுதலாக 12.5 பில்லியன் டாலர்களை ஒதுக்கியுள்ளது. ஏற்கனவே ஒரு ஆண்டிற்கு ராணுவத்திற்காக இஸ்ரேல் இந்திய ரூபாவில் மதிப்பில் சுமார் 3.9 லட்சம் கோடியை ஒதுக்கியுள்ளது. இலங்கை மதிப்பில் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாவாகும். இஸ்ரேலின் ராணுவ செலவு கடந்த 2024ஆம் ஆண்டு மற்றும் 65% அதிகரித்துள்ளது. அந்த ஒரு ஆண்டு மற்றும் சுமார் 4 லட்சம் கோடி இந்திய ரூபாவை இஸ்ரேல் செலவு செய்துள்ளது. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா 6 லட்சம் கோடி ரூபாயை செலவு செய்கிறது. ஆனால் வெறும் 90 லட்சம் மக்களை கொண்ட இஸ்ரேல் 4 லட்சம் கோடியை செலவு செய்கிறது. காசா மற்றும் லெபனான் போருக்கு தனியாக 2.7 லட்சம் கோடி ரூபாவை இஸ்ரேல் செலவு செய்துள்ளது. ஈரானுடனான 12 நாட்கள் போரில் நாளொன்றிற்கு இஸ்ரேலை தற்காத்துக் கொள்ள 6600 கோடி ரூபாவை செலவு செய்துள்ளது ஆக்கிரமிப்பு நிர்வாகம். 2023ஆம் ஆண்டு முதல் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு 18 பில்லியன் டாலர்களை நிதியாக வழங்கியுள்ளது. ஆனால் இது இஸ்ரேலின் பட்ஜெட்டில் வெறும் 15% மட்டுமே ஆகும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களால் ஈரானின் ஆய்வுக்கூடங்களில் ஏற்பட்ட சேதத்திற்கு உரிய இழப்பீடு தராவிட்டால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் மீது விரைவில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் மெஃபெக் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் அளித்துள்ள பேட்டியில், தற்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரான் தற்காலிக சண்டை நிறுத்தம் மட்டுமே செய்துள்ளது. அணுசக்தி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்றால் பல நிபந்தனைகள் உள்ளன. குறிப்பாக அமெரிக்காவின் தாக்குதலில் ஏற்பட்ட சேதத்திற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். அதேபோல் இஸ்ரேலுக்கு உரிய தண்டனையும் வழங்க வேண்டும். இவை நடக்காத பட்சத்தில் இஸ்ரேலுக்கு ஈரானே உரிய தண்டனையை வழங்கும் என்றும் அதற்காக தயாரில் உள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த முறை முதல் தாக்குதல் ஈரானுடையதாகவே இருக்கும். அவர்கள் தாக்கும் வரை காத்திருக்க மாட்டோம். ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிசஸ் 4 நிச்சயம் எதிர்களுக்கு கொடூரமாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.